இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய நாளிலும் உங்களுக்கான தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மறக்காம கடைசி வரைக்கும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 27வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்படி நம்பிக்கையா இருக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சேதங்களின் நடுவிலே முழுமையான நம்பிக்கை அற்றுப்போன தருணத்திலே 276 பேர் நடுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நின்று சொன்ன நம்பிக்கையின் வார்த்தை. என்ன நம்பிக்கையின் வார்த்தை? நான் சிலவற்றை சொல்ல போகிறேன், அப்படி நடக்கும், நான் கிருபை பெற்றவன், நான் வரம் பெற்றவன், அப்படி ஒன்றும் சொல்லலை. எனக்கு சிலவை என்னை ஆட்கொண்ட தேவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தியானிக்கும் போது, நான் ஜெபிக்கும் போது, அப்பா சமூகத்தில் தனிமையில் போய் உட்காரும் போது, கதறி அழும்போது என்னோடு அவர் சொன்ன சில வார்த்தைகள் இருக்கிறது. நான் நிச்சயித்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். எத்தனை கொடுங்காற்று வீசினாலும், எத்தனை சேதங்கள் வந்தாலும், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையாய் அற்று போனாலும், நான் சொல்லுவேன், என்னை ஆட்கொண்டிருக்கிறவர், நான் சேவிக்கிறவர், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் நடக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. இதுதான் என் நம்பிக்கை. இதுதான் என்னை ஆட்கொண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் 4 முறையோ 5 முறையோன்னு தெரியல, இந்த வசனத்தையே நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். இங்கே நடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லா செஷன்லையுமே இந்த வசனத்தை தான் முன்வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா வசனத்தை நம்பணும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு மட்டுமே நம்பிக்கையற்ற சூழலிலும் நம்பிக்கையா இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையா இருக்க முடியும். காரணம், சூழ்நிலை கர்த்தரை மாற்றாது, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. சூழ்நிலை ஒருபோது கர்த்தரை மாற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் நிறைவேறாமல் போவது இல்லை என்று வேதத்தில் என் ஆண்டவரே அதை ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கிறார், அதை பிரகடனம் பண்ணியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையின் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையே நம்பிக்கையற்ற, நம்பிக்கை இழந்த 276 பேர் பவுலோடு சேர்ந்து அந்த படகில் இருந்தார்கள். மற்ற 275 பேருக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை. ஏன்? தாங்கள் சேவிக்கிற தேவன் மேல் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சூழ்நிலை பெருசானதும் எதை ரொம்ப பெருசாக பார்த்து பயப்படுறாங்களோ அதையே தெய்வமாய் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் சிலர் சூரியனை நமஸ்கரிப்பாங்க, சிலர் ஒவ்வொன்று எதை பார்த்து மனிதன் பயப்படுகிறானோ வேதம் அதை நமக்கு தெளிவாய் கற்றுத்தந்திருக்கிறது. எனவே தான் வேதம் இன்னொரு வார்த்தையும் தெளிவாய் சொல்லுகிறது, அவரே உங்களுக்கு அச்சமும் பயமாய் இருப்பாராக, அவரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு மட்டுமே நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையா இருக்க முடியும்.
எபிரேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால் தாங்குகிறார் என்று. சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால் தாங்குகிறவருக்கு உன்னை அவருடைய வார்த்தையினால் தாங்க முடியாதா என்ன? இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க, தவறி விழுந்தவன் ஆனாலும் வார்த்தையினால் தாங்கப்படுகிறேன்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமென் சொல்லுங்க. சர்வத்தையும் வார்த்தையினால் தாங்குகிற கர்த்தர் என்னையும் உங்களையும் அவருடைய வாக்குத்தத்தத்தினாலும் வார்த்தையினாலும் தான் தாங்குகிறார். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், Glory. இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் சொல்லுங்க, தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். இம்மட்டும் கைவிடா, கரங்களை தட்டி, இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். ஆமென். அதுல 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. அது நடுவிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என. கர்த்தர் இந்த பகல் வேளையிலே தருகிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிற பிரதிகூலங்களில் நடுவிலே உன்னுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பவுலே, நீ எங்கே நிற்க வேண்டும் என, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். இதுதான் பவுலே உன்னுடைய வாழ்க்கை குறித்த என்னுடைய அடுத்த திட்டம். இது எங்கே வெளிப்பட்டது? எல்லாம் முடிந்தது, இதோடு அவ்வளவுதான், என் லைஃப் இதோடு முடிந்தது, மங்கி விட்டது, இனி அணைய போகிறது, இனி முறிய போகிறது, இதோட என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற சூழ்நிலைக்குள் எப்பொழுது நீ தள்ளப்படுகிறாயோ, அல்லது தேவன் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை தம்மை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில அனுமதித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை குறித்த அடுத்த அவருடைய திட்டம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோடு கரங்களை தட்டி, தேவன் வெளிப்படுத்துகிற வேலை இது. Praise the Lord. உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன? ஆமென். நம்பிக்கை இழந்த நிலையில் தானே யாக்கோபு தலைக்கு கீழே வச்சு படுக்க ஒரு பில்லோ கூட இல்லாம ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்தான். உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்ன அவங்க அம்மா அடுத்த நாள் நீ வீட்டை விட்டு போயிரு, நீ இருந்தா எனக்கு பிரச்சனை சொல்லிட்டு வீட்டு வாசல் அடிச்சுட்டாங்க. அப்பா வீட்டு வாசல் அடிச்சுட்டாரு, அண்ணனும் இல்லை. ஒண்ணுமே இல்லை, எங்க போன யாருமே சப்போர்ட்டுக்குள்ள ஒருத்தர் இல்லை. நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, சீரோ. தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட கிடையாது, ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்த. எப்படிதான் தூக்கம் வந்து எனக்கு தெரியல. ஒண்ணு இல்லாதவனுக்கு அது பெருசு, ஒண்ணு இல்லாதவனுக்கு அது பெருசு. எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் எதுவுமே திருப்தியே கிடையாது. ஒண்ணு இல்லாதவனுக்கு ஏதாவது கிடைச்சாலே பெருசு. அவ்வளவுதான், அது முடிந்ததுன்னு நினைச்சா இதுதான் என் லைஃப், இதோட முடிந்தது என்று அங்க ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தா யாக்கோபை குறித்த தேவனுடைய திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீ படிச்சிருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்தவே தேவன் நம்பிக்கை இழந்து போக பண்ணுகிற சில பிரதிகூலங்களை அனுமதிக்கிறார், சில கொடுங்காற்றை வீச பண்ணுகிறார். இந்த பகல் வேளையில கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லி வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. Praise the Lord. ராகமா துனாந்தரா. எலியா சூரச் செடிக்கு கீழே போய் படுத்தான். போதும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல, நல்லவன் அல்ல, போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. ஆண்டவர் வாழ்க்கை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். நீ
பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். நீ போ, உன்னை கொண்டு நான் தீர்க்கதரிசியை உருவாக்குவேன், உன்னை கொண்டு நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவேன். தேவ திட்டம் வெளிப்படுகிற தருணம் என்ன நினைத்து பார். இந்த தருணத்துக்காய் நீ ஸ்தோத்திரம் செலுத்துவாய். உன் வாழ்க்கையில தேவன் வீச பண்ணின இந்த யூரோ கிளித்தானுக்காக நீ ஸ்தோத்திரம் சொல்லுவாய். இந்த மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் வீசி அடித்ததற்காய் நீ ஸ்தோத்திரம் சொல்லுவாய். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் இடங்களில் தேவன் நம்மை குறித்த தம்முடைய திட்டங்களை வெளிப்படுத்தி தைரியத்தையும் நம்பிக்கையும் உருவாக்குகிறார். சொல்லுங்க, எதெல்லாம் உருவாக்குகிறார்? அதை கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. தைரியத்தையும் நம்பிக்கையும். தேவ திட்டம் ஒருவனுக்குள்ள இருந்து அவனுக்கு தைரியம் இருக்கும், அவனுக்கு நம்பிக்கை இருக்கும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. கரங்களை தட்டி பாடுவீங்களா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. தைரியத்தை நம்பிக்கை கொடுக்கிறார். செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது, முற்றிலும் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே சில பிரதிகூலங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். முற்றிலும் 100% உறவுகளையோ மற்ற ஒருவரையோ அல்ல, கர்த்தரை மட்டும். தேவன் தம்முடைய அதிசயமான நாமத்தை விளங்க பண்ணின இடத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்புவதற்கு ஏதுவா எதுவுமே இருக்காது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணி இருக்கும். அது எப்படி இருக்கும்? தேவன் செய்கிறது அப்படிதான் இருக்கும். நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி வேணும்னு கேட்க மாட்டோம், மழை வேணும்னு கேட்போம். நம்முடைய ஜெபத்தில் அட்வான்ஸாக போவோம், ஆண்டவருக்கே சொல்லிக் கொடுப்போம், ஆண்டவரே நீங்கள் மழை தாங்க. அப்படின்னு மழை வந்தால் என்ன வரும்? தண்ணி வரும். ஆண்டவர் சொல்ல, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் தண்ணீர் வரும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வர வளைக்கிறவர் சொல்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஆராதிக்காம இருக்க மாட்டாங்க, ஆண்டவரை துதிக்காம இருக்க மாட்டாங்க. எஸ், 100% கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதற்காகவே தேவன் சில பிரதிகூலங்களை அனுமதிக்கிறார். கடைசியாக, கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். 22ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி, உம்மை நம்பினோ மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. உம்மை நம்பினோ மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. ஓ, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்ன
என்னாலும் நடத்துவாரே. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என நான் என் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த 10 மாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறார் அதை அறிக்கை செய்து அவர் மேல உங்க நம்பிக்கையை பெருக பண்ணுங்க, உறுதிப்படுத்துங்க, வளர விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்வார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கேட்ட தேவ வார்த்தையின்படி தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. God bless you.